சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 27/4/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கும். இன்றைய தினம் பராபவ வருடம் சித்திரை மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை ஏகாதசி திதி மாலை 6:16 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்பிறை துவாதசி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா பூரம் நட்சத்திரம் இரவு 9:17 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து உத்திரம் நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு துருவம் அப்படிங்கிற ஒரு நாமயோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா வணிஜை என்கின்ற கரணம் காலை 6:08 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து பத்ரை என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சர்வ ஏகாதசி அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. இந்த ஏகாதசியானது மோகினி ஏகாதசி என்ற பெயரிலே அழைக்கப்படுகிறது. இது போக இந்த நாளானது புத ஜெயந்தி நாளாக அமைந்திருக்கிறது. இது போக இன்றைய தினம் ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதாளினுடைய ஆராதனை நாளாகவும் அமைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:53 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:19 சந்திர உதயம் என்பது மதியம் 2:56 சந்திர அஸ்தமனம் என்பது நாளைய தினம் அதிகாலை 3:25 சம்பவிக்கிறது. நல்ல நேரம் பார்த்தோம்னா இன்றைய தினம் மதியம் 12:30 முதல் 1:30 வரையிலும், மதியம் 3:04 வரையிலும் நல்ல நேரமே. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை 7:26 முதல் 9 வரையிலும், யமகண்டம் என்பது பகல் 10:33 முதல் மதியம் 12:06 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 1:39 முதல் 3:13 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:33 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் காலை 9:12 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக தயிர் அருந்திவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கார். இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா திலகம் நரேந்திரன் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா எதிர்மறை சக்தியை அகற்றுவது எப்படி அப்படின்னு கேட்டிருக்கார். வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை அகற்றுவது எப்படி, அதற்கு தனியாக ஏதேனும் ஸ்தோத்திரம் உண்டா, அப்படி அது மாதிரி ஏதாவது ஸ்தோத்திரம் இருந்தா சொல்லுங்களேன் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. முதல்ல வீட்டுல எதிர்மறை சக்தின்னு சொன்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜி எப்படி வரும் அதை யோசிக்கணும் இல்லையா. வீட்டுல ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வர்றதுன்னு சொன்னா நம்ம வீட்டை சுத்தமா வச்சுக்கல அப்படிங்கிறது தான் அர்த்தம். வீட்டை நம்ம சுத்தமா வச்சுக்கல, இல்ல சார் நான் வீடெல்லாம் டெய்லி கூட்டி பெருக்கி மெழுகி எல்லாம் கரெக்டா பண்றேன், டெய்லி நான் வீடு துடைக்கிறேன், அதை போடுறேன் இதை போடுறேன், அந்த ஏதோ விளம்பரம் எல்லாம் காமிக்கிறாலும் அதெல்லாம் ஊத்தி தான் நான் டெய்லி வீடெல்லாம் துடைக்கிறேன், நல்லா பளிச்சுன்னு தான் வச்சிருக்கேன், இருந்தாலும் வீட்டுக்குள்ள ஒரே நெகட்டிவ் தாட்ஸா இருக்கு, ஒரே நெகட்டிவா இருக்கு எல்லாமே அப்படின்னு சொன்னா நம்முடைய எங்க பிரச்சனைங்கிறத யோசிக்கணும் இல்லையா. வீட்டில் இருக்கக்கூடிய அழுக்கு மட்டுமல்ல, நம்முடைய மனதிலே இருக்கக்கூடிய அழுக்குகளையும் களைய வேண்டும். அதுக்குத்தான் என்ன சொன்னான்னு சொன்னா அதிகாலை பொழுதிலே எழுந்திருக்க வேண்டும். அதுவும் அந்த குடும்ப பெண்மணி, அந்த குடும்பத்தினுடைய தலைவியானவள் எழுந்திருத்து என்ன பண்ணணும், முகம் கை கால்லாம் அலமிண்டு உடனே விளக்கேற்றி வைக்க வேண்டும். அப்புறம் வாசப்பெருக்கி கூட்டி வாசல்ல கோலம் போட்டு அங்க வாசப்படியில கூட ஒரு விளக்கேற்றி வைத்தாலே போதுமானது. இந்த மாதிரி தினந்தோறும் விளக்கேற்ற வேண்டும். இதெல்லாம் நான் பண்ணிட்டு தான் சார் இருக்கேன்னு சொன்னா கூட இதை கூட எப்படி ஒரு நல்ல உற்சாகமான மனநிலையோடு செய்ய வேண்டுமே தவிர எதையோ இழந்தது போல் ஏதோ ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனோட பண்ணவே கூடாது. நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும்.
இது எல்லாவற்றையும் விட வீட்டிலே எப்பொழுதுமே நல்ல வார்த்தைகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். வீட்டுல ஒரு பேசுறோம்னு சொன்னா பரஸ்பரம் ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்ளும் பொழுது நல்ல வார்த்தைகளையே பேச வேண்டும். சார் நாங்க வீட்டுல 2 பேர் தான் இருக்கோம், கணவன் மனைவி, வயதானவர் 2 பேர் தான் இருக்காங்க, பிள்ளைங்கள்லாம் எங்கேயோ யூஎஸ்ல இருக்கா, எல்லாரும் இருக்கா, இருந்தாலும் எங்களுக்கு வீட்டுக்குள்ள ஒரே நெகட்டிவாவே இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? பெரும்பாலும் இது போன்ற சூழலிலே வாழ்பவர்கள் எப்ப பார்த்தாலும் என்ன பண்றான்னு சொன்னா ஏதாவது ஒரு சீரியல் இந்த மாதிரி விஷயங்களை போட்டு விட்டுறா. நான் சீரியல் எடுக்கிறவாளை குறை சொல்லல, அந்த சீரியல்லே கூட பார்த்தோம்னா காமெடி சீரியல்லாம் நிறைய இருக்கும் தானே, அதையெல்லாம் பார்க்காம நம்ம என்ன பண்றோம், வேண்டுமென்றே அந்த நெகட்டிவ் வார்த்தைகளை வரைக்கூடிய அதை மட்டும்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதெல்லாம் நம்ம வீட்டுல தானே எதிரொலிச்சுட்டே இருக்கு. நம்ம பேசும் பொழுது எப்படி பேச வேண்டும் என்று சொன்னால் எப்பொழுதுமே பாசிட்டிவான, அதாவது அந்த நேர்மறை சக்திகளை வெளிப்படுத்தக்கூடிய நேர்மறையான வார்த்தைகளையே பயன்படுத்த வேண்டும். சிரித்த முகத்தோடு இருக்க வேண்டும். குறிப்பாக பெண்கள் முகத்திலே மஞ்சள் பூசிக்கொண்டுதான் ஸ்நானம் பண்ணணும். நல்ல மஞ்சளை பூசிட்டு ஸ்நானம் பண்ணி பாருங்க, வீட்டுல தன்னால அந்த மங்களகரமான விஷயங்கள் தான் நடக்கும். இவை அனைத்துமே எதிர்மறை சக்திகளை விரட்டக்கூடியதுங்கிறதுக்காக சொல்றேன். அதே மாதிரி வீட்டுல குழந்தைகளோட பேசும்போதும் சரி, எப்பொழுதுமே என்ன பண்ணணும்னா ஆனந்தமயமான வார்த்தைகளைத்தான் பயன்படுத்த வேண்டும். நம்ம நெகட்டிவா ஒரு வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது சுற்றிலும் எப்பொழுதுமே இந்த உலகத்திலே, அதுவும் எல்லா பகுதிகளிலுமே அஸ்வினி தேவதைகள் சுற்றி கொண்டே இருப்பார்களாம். அவருடைய பணி என்னன்னு சொல்லி பார்த்தா ததாஸ்து ததாஸ்துன்னு சொல்லிட்டே இருப்பாளாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தா அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும்ங்கிறது தான் அவ சொல்லிட்டே இருப்பா. இப்ப யாரோ ஒருவர் போன்ல ஒருத்தர் வந்து போன் பண்ணி கேட்கிறா, எல்லாருமே போன் எடுத்தோன்னு என்ன கேட்பா, எப்படி இருக்கீங்கிறத கேட்பா இல்லையா? நம்ம என்ன சொல்லணும், ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியோட இருக்கேன்னு யாராவது ஒருத்தரா சொல்றோமா? ஏதோ இருக்கேன்பா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ற. இருக்கேன் ஏதோ ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி, ஏதோ ஆண்டவன் என்ன வச்சிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு குறையான வார்த்தைகளை பயன்படுத்தவே கூடாது. எப்பொழுதுமே மன மகிழ்ச்சியான வார்த்தைகளிலாக நான் ரொம்ப நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன், ஹாப்பியா இருக்கேன், மன திருப்தியோட இருக்கேங்கிற வார்த்தைகளை பயன்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். நம்ம பலரும் எப்படி நினைச்சுக்கிறோம்னு சொன்னா, நான் அந்த மாதிரி நல்லா இருக்கேன்னு சொன்னா எழுத்தாப்புல இருக்கும் அவனை பார்த்து கண் திருஷ்டி போட்டுருவான், அவன் நம்ம மேல பொறாமைப்படுவாங்கிற மாதிரி நினைச்சுக்கிறோம். அவர்களையும் அது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்த சொல்லி நாம் தான் அவங்களுக்கும் ட்ரைனிங் கொடுக்கணும். நம்ம சந்தோஷமா இருக்கோம்னு சொன்னா அவளும் சந்தோஷமா இருக்காங்கிற பதில தானே சொல்ல போறா. அப்படி அவர்களுடைய மனதிலும் ஒரு சந்தோஷத்தை விளைவிக்கின்ற விதமாகத்தான் நம்முடைய பேச்சானது அமைய வேண்டும் சொல்றேன். இது போக குறிப்பாக சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா, இந்த புறம் கூறுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? மற்றவர்களை பற்றி நம்முடைய வீட்டிலே நாம் குறை பேசக்கூடாது. மற்றவர்களா நம்ம சொந்தக்காரங்களை மட்டும் சொல்லல, நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த திரைப்பட நடிகர் இப்படி பண்ணாரு, அவர் இந்த நடிகையை வச்சிட்டு இருக்காரு, இந்த அரசியல்வாதி வந்து இவ்வளவு ஊழல் பண்றான், இதெல்லாம் ஓகே, இது எல்லாமே நம்ம அரசியல் கற்றுக்கொள்ள வேண்டியதுதான், பேச வேண்டியதுதான். ஒரு சில டீ கடையில எழுதி போட்டிருப்பா தெரியுமா, கண்டிப்பாக இங்கே அரசியல் பேசக்கூடாதுன்னு எழுதி வச்சிருப்பா. ஏன் எழுதி வச்சிருக்கான்னா, அந்த அரசியல் பேசுவதனால அங்க சண்டை வர்றதுங்கிறதுனால இல்ல. அதுல என்ன பண்றோம், அரசியல்வாதிகளை எப்பொழுதுமே குறை சொல்வது மட்டுமே நம்முடைய நோக்கமாக, நம்முடைய மனதையும் அறியாமல் ஆழ்மனதிலே அந்த மாதிரி ஒரு எண்ணமானது பதிந்து விட்டது. எப்ப பார்த்தாலும் அரசியல்வாதிகளை பத்தி குறை பேசிக்கிட்டே இருக்கோம். அந்த குறையை நம்முடைய வீட்டிலே அமர்ந்து பேசும் பொழுது அந்த குறைவான, அந்த எதிர்மறையான எண்ணங்களை கொண்ட வார்த்தைகள் நம் இல்லம் முழுக்க பரவிவிடும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். மற்றவர்களை பற்றி குறை பேசவே கூடாது. பொதுவா நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வீட்டுல யாரையுமே, வீட்டில் இருந்து கொண்டு யாரையுமே புறம் கூறக்கூடாது. அது அரசியல்வாதியாக இருக்கட்டும், அல்லது சினிமா நடிகர்களாக இருக்கட்டும், அல்லது கிரிக்கெட் பிளேயர்ஸா இருக்கட்டும், எல்லாருமே நம்ம வீட்டுல டிஸ்கஸ் பண்ண வேண்டியதுதான். நம்ம டிஸ்கஸ் பண்ணும் பொழுது வீட்டுல வந்து குழந்தைகள் அது பற்றிய அறிவினை பெற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்களை தவறாக சித்தரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு எதிர்மறையான எண்ணங்களை அங்கே பரப்பக்கூடாதுங்கிறதுக்காக சொல்ல வரும். வரலாறு என்பது முக்கியம். குழந்தைகள் வரலாற்றினை கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர அதுல வந்து ஒரு கிரிட்டிசிசம் சொல்றோம் இல்லையா, அவர்களை தவறாக ஒரு வதந்தி பரப்பக்கூடிய, நாம் கண்ணால் காணாத விஷயங்களை அந்த இடத்திலே இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது. அதுவும் இப்ப கிரிக்கெட் சீசன், ஐபிஎல் சீசன்ங்கிறது போயிட்டு இருக்குது. நம்ம எல்லாரும் என்ன பேசிட்டு இருப்போம், இவன் பணம் வாங்கிட்டான், அவங்கிட்ட பணம் வாங்கிட்டான், பணம் வாங்கின்னு வேணும்னே துரோகம் பண்றான்
பண்றான், இப்படி விளையாடுறான், வேணும்னே அவுட் ஆனா, இதெல்லாம் தேவையே இல்லையே. அது நமக்கு பிடிக்கலன்னா அது நம்ம பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். ஏன் இதை வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்கேன்னு சொன்னா, இது போன்ற எதிர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்தி 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 நம்முடைய மனதிற்குள்ளாகவே என்ன ஆகும் சொன்னோம்னா, அந்த எதிர்மறையான எண்ணங்கள் குடியேறிவிடும். நம்முடைய மனதிலே இருப்பதுதான் நம்முடைய இல்லத்திலும் என்ன ஆகும் சொல்லி பார்த்தோம்னா அது பிரதிபலித்து கொண்டே இருக்கும். இததான் எப்படி சொல்லுவான்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு ஃப்ரீக்குவன்சின்னு சொல்லுவா. அதிர்வலைகள்னு சொல்றோம் இல்லையா. நம்முடைய மனமானது மகிழ்ச்சிகரமாக இருந்தால்தான், நேர்மறை சிந்தனையை கொண்டிருந்தால் மட்டும்தான் அந்த இல்லத்திலே நேர்மறையான அதிர்வலைகள் என்பது என்றென்றும் நிறைந்திருக்கும். சரி சார், எனக்கு ஸ்தோத்திரம் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஸ்தோத்திரம் என்பதுதான் நம்முடைய மனதிற்கு ஒரு நம்பிக்கையை தரக்கூடிய விஷயங்கள் தான். அதுக்குத்தான் நம்ம பெரியவா நிறைய சொல்லி கொடுத்திருப்பாரு. காலைல எழுந்த உடனேயே இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு நீ பாட்டி வேலையை பாரு, விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை ப்ளே பண்ணு, விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லு, லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லுங்கிறதெல்லாம் சொல்லி இருக்கா நிறைய. இது போன்ற விஷ்ணு சஹஸ்ரநாமம், லலிதா சஹஸ்ரநாமம் போன்ற அந்த மந்திரங்கள் அனைத்துமே இந்த எதிர்மறை சக்திகளை விரட்ட வல்லது. அதெல்லாம் எனக்கு தெரியாது சார், அவ்வளவு தூரம் பெருசாலாம் என்னால சொல்ல முடியலன்னு சொன்னா ராமநாமத்தை சொல்லலாம் இல்லையா. ராம 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 ராமான்னு சொல்லிட்டு நீங்க பாட்டு உங்களுடைய வேலையை பார்த்து கொண்டிருக்கலாம். காலையில எழுந்தோட அன்றாட பணிகளை செய்யும் பொழுது கூட ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே பணியாற்றலாம். கந்தசஷ்டி கவசம் சொல்லலாம், ஸ்கந்தகுரு கவசம் சொல்லலாம். இப்படி இறை நாமங்களை எதுவுமே தெரியல கூட ஓம் நம சிவாயாங்கிறத சொல்லலாம். இறை நாமங்களை சொல்லிக்கொண்டே இருந்தாலே போதுமானது. இல்ல சார் எனக்கு இன்னும் பவர்ஃபுல்லா வேணும், எங்க வீட்டுல ரொம்ப நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சேன்னா சுதர்சனனுடைய அந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். சுதர்சனனுடைய ஸ்லோகம் தெரிந்தால் சொல்லுங்கள். ஈஸியா அழகா ரொம்ப அழகா சொல்லி இருப்பா. சுதர்சனாய வித்மஹி மகாஜ்வாலாய தீமஹி தன்னச்சக்கர பிரச்சோதயாத் என்கின்ற சுதர்சன காயத்ரி என்பது இருக்கும். அந்த மந்திரத்தை உச்சரித்து கொண்டே கூட நீங்கள் உங்கள் அன்றாட பணியினை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கலாம். இதுபோல் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய மனதிலும் சரி இல்லத்திலும் சரி என்றென்றும் நேர்மறை சக்திகளினுடைய ஆதிக்கம்தான் நிறைந்திருக்கும். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.